வணக்கம் ஜோரா ஆன்மீகம். இந்த சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். செவ்வாய்க்கிழமை இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா அவங்க ஏதாவது கடன் வாங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு உண்டான செலவுகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் செவ்வாய்க்கிழமை இந்த விஷயத்தெல்லாம் தயவு செய்து பண்ணவே செய்யாதீங்க. அது மட்டும் இல்லை, எந்த கடவுளை வணங்கினோம் அப்படின்னா நம்ம கடன் பிரச்சனை தீரும், நம்ம கர்ம வினை தீரும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன பேசுகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக தெரியும். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாரத்தில் எப்போவுமே ஆன்மீக ரீதியாக ஒரு நாள் சொல்லுவோம் அப்படின்னா அது வெள்ளி செவ்வாய் இந்த நாளை தான் சொல்லுவோம். ஆனால் வெள்ளிக்கிழமை நம்ம மகாலட்சுமிக்கு உகந்தது. ஆன்மீக ரீதியாக நிறைய பேர் அந்த நாட்களை மட்டும்தான் நல்ல விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் செவ்வாய்க்கிழமை ஒதுக்கப்பட்ட நாள். அப்படி இந்த நாளில் நம்ம புது புடவை வாங்கக்கூடாது, புது வேலைக்கு நம்ம அதை ட்ரை பண்ணக்கூடாது, புது வேலையில் ஜாயின் பண்ணக்கூடாது, புது வீட்டுக்கு போகக்கூடாது. அப்படிங்கிற மாதிரி அந்த செவ்வாய்க்கிழமையை நம்ம அந்த மாதிரி சொல்லுவோம். பொதுவாகவே நவக்கிரகங்கள் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கிரகங்களாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, மங்களகாரகன் அப்படிங்கிற பேரும் செவ்வாய் கிரகத்துக்கு உண்டு. அதனால் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமை மாதிரி மங்களகரமான நாள் அப்படின்னும் சொல்லப்படுது. எந்த ஒரு காரியத்தையுமே செவ்வாய்க்கிழமை செய்யக்கூடாது அப்படின்னு தயங்கிக்கிட்டு இருக்கவங்களுக்கு வாழ்க்கையில் முழு பலனையுமே எதிர்பார்க்க முடியாது அப்படின்னும் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு சில பேர் இந்த செவ்வாய்க்கிழமை இதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. அவங்க எல்லாமே பண்ணுவாங்க, ஆனால் அவங்க நல்லா தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு சில பேர் அந்த செவ்வாய்க்கிழமை இந்த நல்ல காரியம் செய்யக்கூடாது, இந்த விஷயத்தெல்லாம் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு நல்ல விஷயமா நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவங்களுக்கு தான் கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்னா செவ்வாயை நம்ம ஒதுக்குறோம் அப்படிங்கிற ஒரு காரணம் மட்டும்தாங்க. செவ்வாய்க்கிழமை ஒரு சில விஷயத்த செய்யக்கூடாது தான், அது உண்மைதான். ஆனால் செவ்வாய்க்கிழமை இதெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதும் இருக்குது. அப்படி செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த வீட்டில் பண பிரச்சனை, கடன் பிரச்சனை எதுவுமே இருக்காதுங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே முருகர் தாங்க ஞாபகம் வரும். அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு சில கடவுளை நான் சொல்கிறேன். செவ்வாய்க்கிழமை அப்படிங்கும்போது முருகருக்கு மௌன விரதம் இருக்கலாங்க. இப்படி இருக்கும்போது நிச்சயமாக அவங்களுக்கு பண ரீதியான பிரச்சனைகள் சரியாகும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதாவது செவ்வாய்க்கிழமை எந்த பிரச்சனையுமே பண்ணக்கூடாது. ஒரு சில பேருக்கு அந்த செவ்வாய்க்கிழமை தான் ஏதாவது பிரச்சனை தேடி வீட்டுக்கு வரும். அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை போடுவாங்க, ஏதாவது விவாதங்கள் அன்றைக்கி நடந்துகிட்டே இருக்கும். செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி சண்டை சச்சரவுகளில் நம்ம தெரியாமல் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு பல பிரச்சனைகள் உருவாகும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதனால் செவ்வாய்க்கிழமை எந்த விவாதம், எந்த பிரச்சனைக்கு எதுக்குமே போகாமல் செவ்வாய்க்கிழமை முடிந்த வரைக்கும் மௌன விரதம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, சில பேர் செவ்வாய்க்கிழமை மௌன விரதம் ஒரு நாள் ஃபுல்லாகவே இருப்பாங்க. முடியாதவங்க செவ்வாய் ஹோரையில், அதாவது காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, நைட்டு 8 to 9 இந்த டைம்லேயுமே 1 மணி நேரம் ஏதாவது ஒரு டைமை சூஸ் பண்ணி அந்த 1 மணி நேரம் செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் மௌன விரதம் இருந்தாலும் நிச்சயமாக அவங்களுக்கு பண ரீதியான பிரச்சனைகள் சரியாகும். அவங்களோட எப்பேற்பட்ட கடனும் அடையும் அப்படின்னும் சொல்லப்படுது. முருகருக்கு நீங்கள் இந்த செவ்வாய் கோரையில் மௌன விரதம் இருந்து அவருக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சாலும் நிச்சயமாக அவங்க பண ரீதியான எந்த பிரச்சனையில் இருந்தாலும் சரி, எத்தனை லட்சம் கடன் இருந்தாலும் சரி, அதை முருகர் பார்த்துப்பாரு. இதை நீங்கள் நம்பிக்கையோடு ட்ரை பண்ணி பாருங்கள். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் நீங்கள் கடனோட ஒரு பகுதியை கொண்டுட்டு போய் நீங்கள் கொடுக்கலாம். நான் நிச்சயமாக வட்டி கட்டவே கூடாது. செவ்வாய்க்கிழமை நீங்கள் வட்டி கட்டிட்டீங்க அப்படின்னா எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்கள் கடனுக்கு வட்டி கட்டிகிட்டே தான் இருப்பீங்களே தவிர அசல் உங்களால் அடைக்கவே முடியாது. அதனால் செவ்வாய்க்கிழமை நீங்கள் ஒருத்தங்க கிட்ட 10,000 வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதோட 1,000 ரூபாய் கூட நீங்கள் அந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் கொண்டுட்டு போய் நீங்கள் அதை கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 மாதத்தில் உங்களோட கடன் விரைவில் அடையிறதை நீங்கள் கவனிப்பீங்க. இது நீங்கள் இதை யாருக்கிட்டையும் கடனாக அந்த பணத்தை கொடுக்க வேண்டிய பணத்துக்கு இன்னொருத்தங்க கிட்ட வாங்கி நீங்கள் அந்த கடனை கொடுக்கவும் கூடாது. உங்கள் வீட்டில் இருக்கிற நகையை கொண்டுட்டு போய் அடகு வைக்கவும் கூடாது. இதையும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. அதுலேயும் செவ்வாய்க்கிழமை நகையை அடகு வைக்கவே கூடாது. அதில் கவனமாக இருந்துக்கோங்க. வாங்கின சம்பளத்தில் செவ்வாய்க்கிழமை இதெல்லாம் பார்க்காம செவ்வாய் ஹோரையில் கொண்டுட்டு போய் கடனோட ஒரு பகுதியை கொண்டுட்டு போய் அடைச்சி பாருங்கள். செவ்வாய்க்கிழமை கடன் கண்டிப்பாக அடைஞ்சிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, செவ்வாய்க்கிழமை கடன் வாங்கிடவே செய்யாதீங்க. இதில் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா
அதை வந்து நீங்கள் மற்ற நாட்களில் பயன்படுத்துங்க. செவ்வாய்க்கிழமை மட்டும் கொஞ்சம் பயன்படுத்தாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் அதுவும் ஒரு கடன் தானே. கிரெடிட் கார்டில் வாங்குறத நீங்கள் ஒரு மாதம் கட்டுறீங்க அப்படின்னாலும் நிச்சயமாக அதுவும் ஒரு கடன் தான். ஒரு சில பேருக்கு அதிகமான கடன் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இதை கிரெடிட் கார்டில் தானே வாங்கியிருக்கேன், நான் என்னோடய மாத கணக்கில் தான் நான் எடுத்துப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டுலாம் அசால்ட்டாக இருக்காதீங்க. இதை வந்து கடன் இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்காதீங்க. இதுவும் கடன் தான். நம்ம வந்து ஒருத்தங்க கிட்ட கிரெடிட் கார்டு மூலமாக நம்ம கடன் வாங்குகிறோம், அவ்வளோதான். அதை அந்த மாதம் கெட்டணும், அவ்வளோதான். அதை வந்து செவ்வாய்க்கிழமை தயவு செய்து அந்த கிரெடிட் கார்டை மட்டும் பயன்படுத்தாதீங்க. இதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் கிரெடிட் கார்டு தானே அப்படின்னு சொல்லிவிட்டு அதை செவ்வாய்க்கிழமை உங்களுக்கே தெரியாமல் ஒரு அவசர தேவை அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாய்க்கிழமை எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கடன் வாங்கிக்கிட்டே தான் இருக்கணும். இதையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. செவ்வாய்க்கிழமை முருகருக்கு மட்டும் இல்லைங்க, ஆஞ்சநேயருக்கும் உகந்த நாள் அப்படின்னும் சொல்லப்படுது. துர்க்கை அம்மனுக்கும் உகந்த நாள் அப்படின்னும் சொல்லப்படுது. ஆஞ்சநேயருக்கும் நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றிட்டு வரும்போதும் உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் நிச்சயமாக சரியாகும். அதே மாதிரி துர்க்கை அம்மனுக்கு நம்ம வெள்ளிக்கிழமை வந்து ராகு காலத்தில் போய் விளக்கு போடுவோம்ல, அது வந்து எவ்வளோ சக்தி வாய்ந்தது அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி துர்க்கை அம்மனுக்கு வந்து நம்ம செவ்வாய்க்கிழமையும் இந்த மாதிரி போய் நெய் தீபம் அல்லது உங்களுக்கு முடிஞ்ச நல்லெண்ணெய் தீபமும் ஏற்றிட்டு வரும்போதும் உங்கள் கடன் வந்து விரைவில் அடையும். செவ்வாய்க்கிழமை வந்து தாராளமாக நல்ல விஷயத்தை தொடங்கலாம், தவறே கிடையாது. செவ்வாயை வந்து நம்ம ஒதுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். செவ்வாய்க்கிழமை பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஒரு சில விஷயத்த செஞ்சோம் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது தடை வந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. கடன் மட்டும்தாங்க அந்த நேரத்தில் நம்ம வாங்கக்கூடாது. மற்றபடி செவ்வாய் வந்து ரொம்ப மங்களகரமான நாள் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஆன்மீக ரீதியாக பெண் தெய்வங்களுக்கு வந்து வெள்ளி செவ்வாய் அப்படின்னு தாங்க சொல்லுவாங்க. செவ்வாய்க்கிழமை ஒரு மண் உண்டியல் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த மண் உண்டியலில் செவ்வாய் ஹோரையில் நான் சொன்ன டைமில் செவ்வாய்க்கிழமை தோறும் ₹1 கூட காயின் இருந்தால் கூட ஓகே. ஆனால் செவ்வாய்க்கிழமை தோறும் அந்த மண் உண்டியலில் நீங்கள் போட்டுகிட்டே வரும்போது உங்களுக்கு சேவிங்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு வந்து ₹100, ₹500, ₹1000 அந்த மாதிரிலாம் செவ்வாய்க்கிழமை போட வசதி இல்லாதவங்க ஒரு மண் உண்டியல் வந்து அந்த செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வாய் ஹோரையில் தொடர்ந்து நீங்கள் போட்டுட்டு வாங்க. அந்த 3 நேரமுமே ₹1 காயின் இருந்தால் கூட ஓகே. 3 நேரமும் ஒவ்வொரு ரூபாயாக போட்டு ₹3 நீங்கள் போட்டுட்டு வாங்கினேன். ஒரு 3-4 மாதத்தில் உங்களுக்கு வந்து பணம் வந்து இன்னும் அதிகமாக அந்த உண்டியில் நீங்கள் சேவ் பண்ணுற அளவுக்கு கொண்டுட்டு வந்துடும் இந்த செவ்வாய் ஹோரை. அதனால் செவ்வாய் ஹோரையில் பண்ணுறது வந்து சக்தி வாய்ந்த மங்களகரமான நாள் தாங்க. இந்த செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கடனும் அடையும், உங்களுக்கு சேவிங்ஸும் இருந்துக்கிட்டே இருக்கும். செவ்வாய்க்கிழமை நான் சொல்கிற இந்த விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படிங்கும்போது இந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கும்போதும் குறிப்பிட்ட ஒரு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு பணம் பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வாய்க்கிழமை வந்து கடன் வாங்கக்கூடாது, வட்டி கட்டக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் செவ்வாய்க்கிழமை நீங்கள் என்ன காரியம் செஞ்சாலும் அது பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால தான். நீங்கள் வட்டி கட்ட ஆரம்பிச்சிங்க செவ்வாய்க்கிழமைன்னா காலம் ஃபுல்லாக வட்டி கட்டிகிட்டே தான் இருக்கணும். கடன் வாங்கினீங்கன்னா கடன் பெருகிக்கிட்டே தான் இருக்கும், கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது. அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் வந்து ஏடிஎம் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவீங்க. உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து ஒரு ₹100, ₹500 செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையிலேருந்து நீங்கள் எடுத்து உங்களுக்கு வீட்டுக்கு நீங்கள் கொண்டு வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. இதை வந்து ரெகுலராகவே செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் பண்ணும்போதும் பணம் வந்து எப்படி நல்ல வழியில் வரும் அப்படிங்கிறத நீங்கள் கவனித்து பாருங்கள். ஏன்னா செவ்வாய்க்கிழமை பண்ணுற காரியம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அப்படிங்கும்போது ஏடிஎம்மில் வந்து நீங்கள் பணம் வந்து எந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை தோறும் உங்களுக்கு வர்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் வீட்டுக்கு பணம் கொண்டுட்டு வர்ற மாதிரி பாருங்கள். செவ்வாய்க்கிழமை தோறும் எடுத்துகிட்டு வர்ற மாதிரி நீங்கள் இதை தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போதும் நிச்சயமாக உங்களுக்கு வந்து பணம் பெருகிக்கிட்டே இருக்குங்க. ஏன்னா இது செவ்வாயோட ராசியே அதுதான். நீங்கள் என்ன காரியம் செஞ்சாலும் அது பெருகிக்கிட்டே இருக்கும். அதுவும் செவ்வாய் ஹோரையில் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு பண ரீதியான பிரச்சனைகள் சரியாகி உங்கள் கடன் முழுவதும் அடையுங்க. இந்த விஷயத்தையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் பேசின விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.